சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாட்ஸ்அப்பிலே நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீர்கள். அதை உங்களுடைய நண்பர் ஓபன் பண்ணி விட்டாரா இல்லையா என்பதை நீங்கள் இங்கு ப்ளூ டிக் விழுந்த உடனே தெரிந்து கொள்கிறீர்கள். முதலாவது போய் சேர்ந்து விட்டதா என்பதை 2 கிரே டிக் காட்டி கொடுக்கிறது. அதன் பின்பதாக அவர் அந்த மெசேஜ் ஓபன் பண்ண உடனே இங்க ப்ளூ டிக் விழுது. பார்த்துட்டாப்புல நண்பன், இப்ப நான் சொன்னது அவனுக்கு தெரியும், அவன் ஏமாற்ற முடியாது, நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது, இங்க ப்ளூ டிக் வந்துருச்சு. ஆகவே உங்களுடைய நண்பர் என்ன பதில் போட போகிறார் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இதே வாட்ஸ்அப்ல உங்களுடைய மெசேஜ் ரீட் பட்டுச்சா படலையான்றது பார்க்கவோ அல்லாவிட்டா நீங்க ரீட் பண்ணது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற நினைக்கிற நேரத்தில் அந்த ப்ளூ டிக் நீங்க ஆஃப் பண்ணிடலாம். உங்க வாட்ஸ்அப்ல ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் போட்டா கிடைச்சிருக்குன்னு ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க ஓபன் பண்ணாலும் எப்போ ஓபன் பண்ணாங்க டைம் எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்துவீங்க? அடாடா, நானும் ரொம்ப ஜெயிச்சுட்டேன், எனக்கு நான் எப்போ ஓபன் பண்ணி படிச்சேன்றது அவனுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? அதே நீங்க இன்னொரு மெசேஜ் உங்க நண்பனுக்கே பதில் போடுறீங்க. ப்ளூ டிக்கே ஆன் பண்ணாத நீங்க உங்க நண்பனுக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்க. அத உங்க நண்பன் எப்போ படிக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியாது. நீங்க ப்ளூ டிக்கு கொடுக்கலன்னா அதே போல உங்களுக்கும் உங்க நண்பன் எப்போ ஆன் பண்ணி படிச்சாருன்ற விவரமும் தெரியாது, கிடைக்காது. வாட்ஸ்அப்பே என்ன சொல்லி கொடுக்குது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ப்ளூ டிக் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், உங்க நண்பர் எடுக்கிறாருன்னா அது எந்த நிமிஷத்துல அதை எடுக்கிறாருன்னு இன்ஃபோன் ஒரு பட்டன் தட்டினா எப்ப ரீட் பண்ணாருன்னு காட்டி கொடுத்துரும், தெளிவா சொல்லும். ஆனா அந்த ப்ளூ டிக் நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் மறைச்சுக்கிட்டாருன்னா நல்லது அப்படின்னு விடலாம். ஏன்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு பதில் போடும் போதும் எப்ப நீங்க ரீட் பண்றீங்கன்னு அவருக்கும் விவரம் தெரியாது. கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆமா, வாழ்க்கையிலையும் இதுதான். என்னத்தை கொடுக்க சொல்றாரு ஆண்டவர் இங்க விசேஷ விதமா? எதுவா இருந்தாலும் சரி, உதவி, நன்மைகள், ஆசீர்வாதம். லாபான் ஒரு நாள் தன்னுடைய சகோதரியை பார்த்து கோடா கோடியா பெருகுவாயாகன்னு சொன்னார். ஆனா ஒரு நாள் அவர்களுடைய மகனே நேரடியாய் வந்து தன்னுடைய வீட்டில் மருமகன் ஆவான் என்பது தெரியாமலே இருந்தான். ஒரு நாள் கொடுத்தார், வீட்டிற்கு மருமகனே வந்து சேர்ந்தார். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொடுங்க, நல்ல ஆசீர்வாதம் கூறுங்க. யாரு ஆசீர்வாதம் கூற மாட்டா அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வழிபோக்கர் சொல்வதில்லை. வழியில போகிறவர்கள், நம்மோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதோடு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மற்றவர்களும் ஓ தேவனுடைய வீட்டார் அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டா பார்க்கிறவங்களுக்கு God bless you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, let the Lord bless you என்று சொல்வார். அடியேன் உங்களுக்கு வழங்குகிற என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா?
அதுல முடியும் போதெல்லாம் மனப்பூர்வமா God bless you, God bless you என்று மனப்பூர்வமா சொல்லுவேன். உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டு அடுத்து யாருக்கு நான் God bless you சொல்லுவேன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதை ரெக்கார்டிங் பண்ண ஆடியோ இன்ஜினியர், வீடியோ கேமராமேன், அது எடிட்டிங் பண்ற தம்பி, அந்த அழகா மியூசிக் டைரக்ட் பண்ண அங்கிள், மியூசிக் போட்ட சகோதரர்கள், அங்க எலக்ட்ரீஷியனா யாரும் வந்து நின்னாங்கன்னா கூட அவங்களுக்கும் எல்லாருக்கும் God bless you சொல்லி மனதார அவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறுவேன். அப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடணும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசேஷ விதமா என்னெல்லாம் கொடுக்கலாம்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுதுன்னா, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அந்த தீர்ப்பு கொடுக்காம இரக்கம் கொடுங்க. அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள் எதிர்காலத்துல. அப்ப நீங்க தீர்ப்பு கொடுத்து இரக்கம் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு நாள் இரக்கம் கிடைக்காம போகும். நீங்க மற்றவங்களை தீர்ப்பு செய்யாதீங்க. அவங்களால ஏன்றதை செஞ்சாங்கப்பா, விடு, நம்ம மீதத்தை செய்து முடிப்போம், அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன், அப்படி நீங்க மாறிடுங்க. அப்ப கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள். குற்றவாளின்னு சொல்றது வேற, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவங்க இருக்கிறாங்க. இவன் நிச்சயமா நரகம் தான் போவான் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அது சொல்லாதீங்க. அப்ப நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். வா, இது என்ன ஒரு ஃபார்முலா? அப்ப கொடுங்கள், என்ன? கிருபை இரக்கம் உள்ள வசனத்தை கொடுங்க, ஆசீர்வாதம் கூறுங்க. குற்றவாளியா தீர்க்காதீங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் கூறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக எல்லோரும் இருப்பார்களா? அந்த நேரத்துல இன்னொன்னு செய்யலாம். நீங்க என்ன செய்யலாம்னா, வாழ்த்துங்கள். எபிரேயர் 13:24 உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வாழ்த்துங்கள். உங்களை நடத்துகிறவர்களை, நல்ல வசனத்துல உங்களுக்கு சொல்லி உங்களை அருமையா நடத்துகிறாங்களே, அவர்களை வாழ்த்துங்கள், மனசார வாழ்த்துங்க. ஒரு சிலர் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு அருமையான வாழ்த்து அனுப்பியிருப்பாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. வாவ். நான் அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் நடத்துகிற பொழுது ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா என்னை பார்க்கறாங்க. ஆடாடா, எவ்வளோ ஒரு உள்ள மகிழுகிறது. இதனாலே ஆசீர்வாதம் உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாய் வந்து சேரும். பாருங்க, கொடுத்தா ஒரு நாள் மனதார உங்களை ஒரு கூட்டம் வாழ்த்தும் என்பதை மறக்காதீங்க. அதோடு மட்டுமல்ல, வேதவசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் உங்களை பார்க்கறாங்க, வாழ்த்துங்க. எப்படி வாழ்த்தணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நான் சில நேரங்கள்ல எனக்கு ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலும் கூட தேவனுக்கு காணிக்கை அனுப்புறவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பும் பொழுது வெறும் கையெழுத்திட்டே சில நேரம் அனுப்பி கொண்டிருப்பேன். ஏதோ ஒரு சற்று ஓய்வாய் ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னா அந்த கடிதங்கள் எல்லாம் திரும்ப எடுத்து, கையெழுத்து போட்டதை எடுத்து God bless you உட்கார்ந்து எழுதுவேன். அது எனக்கு ஒரே சந்தோஷம். வாழ்த்துவேன் சில நேரம் கீழே. எப்படி? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்க அதிகமாகணும், மனதார வாழ்த்துவேன். அவங்க உள்ளம் குளிர்றதுன்னு மட்டும் இல்லை, அந்த வாழ்த்துதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லும் போது வலிக்கும். நீங்க கொடுத்ததுனால கர்த்தர் உங்களுக்கு ஒரு பங்கு நன்மையை வச்சிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் கர்த்தர் தரவே தருவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்திலும் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று இயேசு மகாராஜா கற்பித்த இந்த பார்முலாவை இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டார்கள். அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை இதே நேரத்தில் நாம் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. God bless you, my children.
God bless you. God bless you. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லைவ் ஆசீர்வாத பெருவிழா வருகின்ற 20, 21, 22, 23 ஆகிய 4 தினங்களும் தினமும் மாலை 6:30 மணிக்கு ஆசீர்வாத பெருவிழா நேரலையில் நடைபெற உள்ளது. இதோ இந்த 4 நாட்கள் விசேஷமான நாட்களாய் இருக்க போகின்றன. சென்னையில் உள்ள தேவ பிள்ளைகள் இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம். இந்த ஆசீர்வாத பெருவிழா தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் வளாகத்தில் நடைபெறும். சென்னையில் உள்ள தேவ பிள்ளைகள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.